சினிமாக்கள் ஒரு காலம் இருந்தது. சினிமா இந்த இஸ்லாமிய சமுதாயத்திடம் அது தவறு, அது பாவம் என்று சொல்லி வளர்க்கப்பட்ட சமுதாயம். சினிமா அது தவறு, பாவம் என்று சொல்லி வளர்க்கப்பட்ட சமுதாயம். சிறிது காலத்திற்கு பிறகு சில பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க. எப்படி பார்ப்பாங்க? போவாங்க, யாருக்கும் தெரியாது, மறைமுகமாக போவாங்க, ஆனால் யாருக்கும் தெரியாது, மறைமுகமாக. எப்பொழுது ஒவ்வொரு வீட்டிற்கும் தொலைக்காட்சிகள், டிவி பெட்டிகள் வந்ததோ, அதிலும் குறிப்பாக இன்றைய இணையதள வசதிகள் கொண்டதற்கு பிறகு இன்னைக்கு சினிமா என்பதெல்லாம் பாவம் என்கின்ற நிலையை கடந்து அது ஒரு பொழுதுபோக்கு. பாவம் என்கின்ற நிலையை கடந்து அப்படி சொல்லப்படுவதற்கு ஆட்கள் இல்லாமல், அப்படி சொல்லப்பட்டாலும் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை என்று கடந்து போகக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு சினிமாவுடைய மோகங்கள் நம்மளை எப்படி மாற்றி வச்சிருக்குதுங்க. ஒவ்வொரு வீட்டிலும் இளைஞன் இருப்பான், ஒரு சினிமா ஸ்டாருக்கு பின்னாடி ரசிகனாக. ஊருடைய எல்லைகளில் அந்த ஸ்டாருக்கு போர்டு இருக்கும், ரசிகர் மன்ற போர்டு இருக்கும், அதில் நம்மளுடைய பெயர், அது நம்மளுடைய பெயர் பெருமையா. எந்த சமுதாயத்தில் சினிமா என்பது ஹராம் என்பதாக பாவிக்கப்பட்டதோ, அது பாவம் என்பதாக கருதப்பட்டு வந்ததோ, அந்த சூழ்நிலைகள் மாறி சினிமா அது சகஜமான ஒன்று தான். எந்த அளவுக்கு அந்த சினிமா ஸ்டாருக்கு நாம் ரசிகராக கூட இருக்கலாம், அதெல்லாம் தப்பு இல்லை, அவனுக்கு கொடி பிடிக்கலாம் என்கின்ற ஒரு சிந்தனைக்கு இன்னைக்கு செயல்படுத்தி இருக்கு.